இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நமக்கு இந்த நாளை ஒரு கொடையின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். எனவே முகமலர்ச்சியோடு, நேர்மறை எண்ணங்களோடு கடவுளின் கரத்தை பிடித்து அவரோடு இணைந்து பயணிப்போம், மகிழ்ந்து வாழ்வோம். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்விலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா, மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 14 20 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டவுடன் இயேசு நற்செய்தி அறிவிக்க செல்லுகிறார். தனது பொது பணியை செய்ய அவர் செல்லுகிற பொழுது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனைவருமே ஒரு விழிப்புணர்வுக்கு, மனமாற்றத்திற்கு கொடுப்பதாக இயேசு சொல்லுகிறார். சென்று சீடர்களை அழைக்கிறார், ஒவ்வொரு சீடர்களை அழைக்கிறார். மீன் பிடித்து கொண்டிருப்பவர்களை அழைக்கிறார்கள். இன்னும் இந்த வீதி ஓரத்தில் இருப்பவரை அழைத்து விட்டு வருகிறார். அவர்களும் இயேசு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு மீண்டுமாக அவரை பின்பற்றி வருகிறார்கள். இந்த சீடர்களுடைய அழைப்பு மற்றும் மனமாறுங்கள் என்ற இறையாட்சியை பற்றிய ஒரு செய்தியை கூறுவதாக இந்த நாளினுடைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் தான் கடவுளுடைய பணி செய்வதற்கான ஒரு சீடத்துவத்தினுடைய உண்மையான முதல் படியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமாற்றம் இருந்தால்தான் நாம் இறையாட்சியை கூட அனுபவிக்க முடியும். இறையாட்சி என்பது என்ன? இறையாட்சி என்ற ஒரு வார்த்தை கடவுள் நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு மேலுலக வாழ்க்கையை சொல்லுகிறாரா? இல்லை. இந்த மண்ணுலகில் இருந்து இந்த இறையாட்சி நாம் கட்டி எழுப்ப ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப நாம் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு முதல் கருத்தை சொல்லுகிறார். அடுத்ததாக, இந்த மனம் மாற்றம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுள் நம்முள் வருவதற்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிய வேண்டும். உடனே அழைத்த உடனே கீழ்ப்படிதல் இருந்தால்தான் நம் கடவுளுடைய பிள்ளையாகவே வாழ முடியும். அவருடைய சீடத்துவ வாழ்க்கையை நாம் முழுமையாக செய்ய முடியும் என்று கூட இந்த நற்செய்தி நமக்கு நல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறது. மனமாற்றம் இறைவனுடைய இறையாட்சியினுடைய வாசல் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி என்பது இந்த மண்ணுலகிலே நீதி, நேர்மை, அன்பு, பரிவு, இன்னும் சமத்துவம் போன்ற நல்ல பண்புகளை உள்ளடக்கியது தான் இறையாட்சி. அந்த இறையாட்சியை கொடுக்கத்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எனவே அவரே அந்த இறையாட்சியை கட்டி எழுப்பும் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே இந்த இறையாட்சியை நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம் போன்ற நல்ல பண்புகளை கட்டி எழுப்பத்தான் இயேசு தனது சீடர்களை அழைக்கிறார். இந்த அழைத்தலிலே என்ன நிகழ வேண்டும்? முதலிலே அழைத்த உடனே கீழ்ப்படிதல். கூப்பிட்ட உடனே வலைகளை விட்டுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, தந்தையை விட்டுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அதை போன்று உடனடியாக எதையும் யோசிக்காமல் கடவுள் என்னை அழைத்து விட்டார், இந்த இறையாட்சியை நான் கட்டி எழுப்ப எனது கடமை இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் உடனடியாகவே வருவார்கள். யோசிக்க மாட்டாங்க, ஐயோ நான் போயிட்டு அடுத்த வாரம் வந்து சேர்ந்துக்கிறேனே, ஒரு மாசம் நான் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து செய்யறேனே, இப்படி யாருமே சொல்லலை. உடனடியாக அவர்கள் தொடர்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சீடத்துவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, சிறப்பாக இதோ இந்த கீழ்ப்படிதல், மனம் மாற்றம் நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையினுடைய மைய அம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். என்னால் இந்த இயேசுவை பின்பற்றி இறையாட்சியை எனக்குள் கட்டியெழுப்ப, எனது சமுதாயத்தில் கட்டியெழுப்ப, நான் வாழும் பகுதியில் அந்த இறையாட்சியை கொண்டு வர மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற அந்த இறைவனுடைய தாகத்தை நான் தணிக்கிற ஒரு மனிதனாக வாழ முடியுமா என்று யோசித்தவர்களாக இந்த நாளை இறைவன் பாதம் இருந்து தொடங்குவாம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே.
எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்து கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்துகிறீரே அன்பு தெய்வமே, நன்றி இயேசுவே. எங்களுடைய சோர்வுகளை, எங்களுடைய வியாதிகளை, எங்களுடைய மன பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போட்டு அமைதியை கொடுக்கிறீரே, நன்றி இயேசுவே. இதோ இந்த புதிய வாரத்திலே எங்களுடைய பணிகளை தொடங்குகிறோம், எங்களுடைய படிப்பை தொடங்குகிறோம், எங்களுடைய பயண வேலையை தொடங்குகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய உடல் சுகத்தை கொடும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன அமைதியை கொடுப்பீராக. எங்கு சென்றாலும் என்ன பணிகள் செய்தாலும் அவர்கள் தூய ஆவியால் நிரம்பி அதை செய்து முடிக்க கிருபை செய்ய மாட்டவரே. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.